ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்பம் மாவு வச்சு சூப்பராக மொறு மொறுன்னு முறுக்கு பண்ணலாம் வாங்க. அரை கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்து லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். நமக்கு இந்த கலர் தான் வந்து நம்ம என்ன கலருக்கு வறுக்கிறோமோ அதுதான் முறுக்குக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இது நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில். இப்போ அதே கப்பில் 2½ கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்கினதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சதா இருந்தாலும் ஓகே தான். சூப்பராக அது வந்து நல்லா எல்லாமே நைஸாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக பொடி பண்ணி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு 2½ கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு உளுத்தம்பருப்பும் 1/4 கப்பு உடச்ச கடலையும் வறுத்து பொடி பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா பொறுமையாக சலிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக நைஸாக இருந்தால் மட்டும்தான் முறுக்கு உங்களுக்கு உடஞ்சி விடாமல் ஒரு நல்லா கரெக்டான ஷேப் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவும் சேர்த்துட்டோம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. எள்ளு பிடிக்கிறவங்க எள்ளு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஜீரகம் தான் சேர்த்துட்றேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் சூடான எண்ணெய் வந்து கூட சேர்க்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு சாஃப்டாக முறுக்கு வேணும் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்னஸோடு சேர்க்கக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் வந்து செய்வேன். நான் வாங்கி வச்சுட்டு பண்ண மாட்டேன். நம்ம நார்மலாக டைம் இல்லாத நேரத்தில் வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து தான் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நல்லா அது வந்து கொஞ்சம் பூரி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக, ஆனால் ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி உங்களுக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பர் கிறிஸ்பியாக வரும் இது. அப்பம் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. வெல்லம் போட்டு உண்ணியப்பம் கிருஷ்ணனுக்கு படைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், பார்த்து போய் செய்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் வந்து நம்ம அழகாக பிசைஞ்சிக்கலாம். நான் பாருங்கள் இந்த பருவத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதில் ஈர துணி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம குழல்ல சேர்த்துட்டு பிழியும் போதும் மூடி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரோ இல்லைன்னா எதனாச்சும் வச்சு பேப்பர் வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில். இல்லைன்னா கரண்டி கூட திருப்பி வச்சுட்டு அதில் கூட நாங்கள் இப்போது லைனாக போட்டு வச்சுக்கலாம். நேராக எண்ணெயிலே போய் பிழிய போனீங்க அப்படின்னா கையிலலாம் ஆவி அடிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செய்து செய்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக வரும் முறுக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு பலகாரம்லாம் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது வந்துட்டு நீங்கள் ஃப்ளேம் வந்து முறுக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிடுங்க. பொறுமையாக வேகட்டும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடணும். போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த கொதியெலாம் ஃபுல்லாகவே அடங்கணும். பபுள்ஸ் எல்லாம் திருப்பி போட்டு ஃபுல்லாக பபுள்ஸும் அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும் நம்ம. கலர் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு கலர் கொஞ்சம் முன்னாடியே கூட எடுக்கலாம் நீங்கள்.
நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர்பா நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு, மொறு மொறுன்னு. ரொம்ப கடமுடன் கடிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசி மாவு கூட நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு மாவு வந்து இட்லி அரிசி ரெடி பண்ணி அதில் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யும்போது கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. நம்ம இதே மெத்தடில் எல்லா முறுக்கும் போட்டு எடுத்துடலாம். இது வந்து செய்யறதுக்கு அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பண்டிகை காலங்கள் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் எப்பயாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த முறுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முறுக்கு நமக்கு. இப்போ இதுக்கு வந்துட்டு 25லேருந்து 30 வரைக்கும் வந்தது எனக்கு முறுக்கு. 2½ கப்பு அரிசி மாவுக்கு. Thank you for watching. Bye.